வெல்கம் டு மை சேனல். கிள்ளு மிளகா சாம்பார் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஹாஃப் அன் ஹவர் பிஃபோர் 100 கிராம் துவரம்பருப்பு நான் ஊற வச்சு வாஷ் பண்ணி குக்கரில் ஆட் பண்ணுறேன். 4 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸ் தக்காளி ரஃபாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 15 சின்ன வெங்காயம் உரிச்சு இதில் சேர்த்துக்கலாம் குக்கரில். கொஞ்சம் போல் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. சாம்பார் திக்காக வேணும் அப்படின்னா 200 ml தண்ணி விட்டு பருப்பு வேக விடுங்க. இல்லை உங்களுக்கு தண்ணியாக வேணும் சாம்பார் அப்படின்னா எக்ஸ்ட்ரா 100 ml தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா குக்கரோட மூடி போட்டு 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இந்த சாம்பார் இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்தோடு கூட வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். சைட் டிஷ்ஷாக நீங்கள் சிக்கன் கிரேவி இல்லை ஃப்ரைடு பொட்டேட்டோ இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். காய்கறி இல்லாத டைமில் குயிக்காக ஒரு 10 மினிட்ஸில் இந்த சாம்பார் செஞ்சிடலாம். ஆனால் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். 4 வந்ததுக்கப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு குக்கரில் ப்ரெஷர் போனதுக்கப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணுங்கள். பருப்பு நல்லா வெந்திருக்கு. இது நீங்கள் லைட்டாக கடைஞ்சி விட்டால் போதும். ரொம்ப கடைஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப குழன்னு இருக்கும். இந்த மத்து வச்ச கடையில் லைட்டாக மேஷரில் மேஷ் பண்ணிக்கிட்டேன். கேஸ் அடுப்பில் ஒரு கடாய் வச்சு 1.5 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. இந்த சாம்பாரோட டேஸ்ட்டே தாளிப்பில் தான் இருக்குது. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் நான் ஒரு 7 சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இதில் நான் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் பெருங்காயம், ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் லைட் கோல்டன் கலர் ஆகட்டும். நீங்கள் காரம் நல்லா சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் வரமிளகா எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் 4 வரமிளகாவை கிள்ளி இதில் நான் சேர்த்துருக்கேன். போட்டிருக்க வரமிளகா நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதோட பச்சை வாசனை நல்லா போகட்டும். குழம்புக்கு தேவையான 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு நான் இதில் ஆட் பண்ணுறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தாளிப்பு எடுத்துகிட்டு நம்ம வச்சுருக்கிற பருப்போடு கூட இந்த தாளிப்பு கொட்டிடுங்க. தாளிப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பருப்பு ஒரு 2 கொதி கொதிக்கட்டும். இப்போ நீங்கள் கொதிக்க வைக்கும் போது மேலே நுரை ரொம்ப பொங்கி வரும். அது நல்லா செட்டில் ஆனதுக்கப்புறமா நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். சுட சுட சாம்பாரில் கொஞ்சம் போல் கொத்தமல்லி நறுக்கி நீங்கள் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.